அன்பு, நாளைக்கு உனக்கும் ஆனந்திக்கும் லீவ் சொல்லிடு. சரி. லீவா? எதுக்குக்கா? நம்ம 4 பேரும் சேர்ந்து தான் எங்க கல்யாணத்துக்கு துணிலாம் வாங்க போறோம். நீயும் வரணும், அன்பும் வரணும். சூப்பர்க்கா. ஆனந்தி செலக்ஷன்லாம் சூப்பரா இருக்கும். கோகிலாக்கா கல்யாணத்துல அன்பனனுக்கு சூப்பரா Dress எடுத்திருந்தா. அதே மாதிரி முத்தனனுக்கும் ஆனந்தியே செலக்ட் பண்ண சொல்லுவோம். ஏன் மாப்பிள்ள அன்பு செலக்ஷன் பண்ணேன்னா சும்மா சூப்பரா இருக்கும். அதே கல்யாணத்துல ஆனந்தி கட்டியிருந்த புடவை அது யார் வாங்கி கொடுத்தா? என் மாப்பிள்ள வாங்கி கொடுத்தது தானே. செலக்ஷன் எப்படி இருந்துச்சு? அதனாலதான் இவங்க 2 பேரும் வர சொன்னேன். என் ஆனந்தி போலாம்ல. இல்லக்கா, தப்பா எடுத்துக்காதீங்க. நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. ஏய், என்னடி இப்படி சொல்ற? இல்லக்கா, அன்பு வீட்ல ஏற்கனவே பிரச்சனை போய்க்கிருக்கு. துளசிக்கும் அவருக்கும் நிச்சயதார்த்தம் வேற வச்சிருக்காங்க. இந்த நேரத்துல அன்பு என் கூட வந்தா அவங்க அம்மாவுக்கு கோவம் அதிகமாயிரும். தேவையில்லாம பிரச்சனை வரும்க்கா. வேண்டாம். ஏமா ஆனந்தி, நீயும் அன்பு மட்டும் தனியாவா போறீங்க? அவங்களுக்கு தெரிஞ்சு கோவப்படுறதுக்கு நாங்களும் தானே கூட வர போறோம். இல்லண்ணே, என்னால எந்த சிக்கலும் வேணாம். இங்க பாரு ஆனந்தி, எங்க அம்மாவெல்லாம் நீ காரணமா சொல்லாத. இங்க இருக்கிறவங்க யாரும் சொல்லாம எங்க அம்மாவுக்கு தெரியவே போறதில்ல. நாமளும் ஒண்ணு நம்ம தேவைக்காக போகலையே, முத்து ஜெயந்திக்காக தானே போறோம். என் மனசுல எதுவும் இல்லை, அதனால நான் வரேன். உன் மனசுல ஏதாவது இருந்தா அதை நீ தான் சொல்லணும். இல்ல, நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. என் ஆனந்தி, எனக்கும் முத்துக்கும் ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை நம்பி தானே நாங்க இதெல்லாம் பண்றோம்.